இடஒதுக்கீட்டை பின்பற்றியாக வேண்டும். பஞ்சாயத்து தலைவருக்கு இடஒதுக்கீடு, துணைத் தலைவருக்கும் எலெக்ஷன் நடத்த போடுறீங்க. மேயருக்கு மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே துணைத் தலைவர் துணை மேயருக்கு அவங்கள தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் தேர்தல் நடக்குது. இப்போ அந்த தேர்தல் இருக்கு, இந்த தேர்தல் இல்லைன்னா சட்டவிரோதம். சமூக விரோதம் மட்டும் இல்லை, சட்டவிரோதம். ஏன் இந்த அரசு இதை காதலே போட்டுக்க மாட்டேங்குது? எதற்காக? இதை போலவே நாங்கள் ரொம்ப காலமாக வலியுறுத்திட்டு இருக்கோம் ஒரு கொள்கையை. நீங்கள் தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செஞ்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. பக்கத்தில் கர்நாடகாவில் இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள். ஆந்திராவில் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கு ஏற்ப தலித் மக்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள். இதே போல் மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசத்தில் இங்கெல்லாம் உயர்த்தினார்கள். ராஜஸ்தானில் கூட உயர்த்தினார்கள். அங்கே பாஜக தான் ஆளுது, உயர்த்தினார்கள். கர்நாடகாவில் கூட பாஜக ஆடுறப்ப தான் உயர்த்தினார்கள். தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளில், கடந்த 50 ஆண்டுகளில் தலித் மக்களுடைய மக்கள் தொகை உயர்ந்ததா இல்லையா? நீங்க ரெண்டுல ஏதாவது ஒரு பதிலாக சொல்லுங்க. ஏன் நான் செய்யல? உயர்ந்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? உயர்ந்திருந்தால் ஏன் நீங்க இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தலை? இவங்க சொல்ற கணக்குப்படி இப்ப என்ன சொல்றாங்க? எப்போ 2001 அது கூட சொன்னது 20.7, 2001 20.7, 20.7னா சட்டப்படியே 21. அப்படா இப்போ எவ்வளவு தரீங்க நீங்க? 18 + 1 ட்ரெயின், 18 + 1 ட்ரெயின். மலைவாழ் மக்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிடுச்சுட்டீங்க. அதனால தான் சட்டப்பேரவை தேர்தலில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடமே 1 குறைஞ்சி போச்சு. அது குறைஞ்சி போச்சு சொன்னீங்க. இது என்ன ஆச்சு? தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை உயர்ந்ததா, குறைந்ததா? 50 வருஷத்துல உயரவே இல்லையா? இது குறித்து பரிசீலிக்கவே மாட்டீங்களா? எத்தனை கோரிக்கைகளை வைத்தாய்விட்டு பரிசீலிக்கவே மாட்டீங்களா? சரி, நீங்க இப்ப சர்ல எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா?